என்னடா ஏன் சோகமா இருக்க? அதுவா, என் வாழ்க்கையில் எல்லாமே சோகமாக தான் இருக்குது. என்னாச்சு? ஏன் இப்படி சொல்ற? என் வீட்டில் பிரச்சனை, என் ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை, என் உள்ளவே உடஞ்சி போன மாதிரி இருக்குது. என்ன உடஞ்சி போயிடுச்சா உன் உள்ளம்? ஆமாம், உடஞ்சி நொறுக்கப்பட்ட மாதிரி இருக்கேன். நீ யாருக்கையாவது உன் இருதயத்தை கொடுத்தியா? என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தேன், அவன் உடச்சிட்டா. என் வீட்லேயும் பிரச்சனை. சரி, நீ உன் இருதயத்தை ஏசப்பா கிட்ட கூட அந்த உடஞ்ச இருதயத்தை ஏசப்பா மாற்றுவார். என்னது? ஏசப்பா மாற்றுவாரா? எப்படி? இரு, உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது என்னதுன்னு தெரியுமா? இது பார்க்க ஒரு படகு மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்கு? இது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலியா, எதுக்குமே உதவாது. இது யூஸே ஆகாது. இதே மாதிரி தான் உன் இருதயமும் உடஞ்சி போயிருக்கு. நீ ஏசப்பா கருத்தில் கொடுத்தீன்னா உன் இருதயத்தை ஏசப்பா ஒரு அழகான ஒரு பாத்திரமாக உனையுமா. இது உன்னோட உடஞ்ச இருதயம் மாதிரி தானே இது இருக்குது? ஆமாம். இந்த இருதயத்தை நீ ஏசப்பா கையில் கொடுத்தீங்கன்னா எப்படி ஒரு அழகான ஒரு உருவத்தை கொண்டு வராங்கன்னு பாருடி. இப்போ இது எப்படி இருக்கு பாரு. எப்படி உடஞ்ச இருதயத்தை ஏசப்பா எப்படி அழகான ஒரு பாலை, கலர்ஃபுல்லான ஒரு பாலை மாற்றினாங்க பாரு. வாழ்க்கையும் நீ ஏசப்பா கிட்ட கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி உன்னோட இருதயத்தை கட்டி நிறுத்தி உன்னையும் ஒரு வெளிச்சம் கொடுக்குற ஒரு பிள்ளையா நடத்துவார். இது ரொம்ப சந்தோஷம்டி. நான் என் இதயத்தை ஏசப்பாட்டே கொடுத்துறேன். ஏசப்பா என் இதயத்தை வாங்கிக்கோங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் எப்படி ஃபஸ்ட்டு உருக்குலைஞ்சு ஒரு என்ன தெரியாது யூஸ்லெஸ்ஸாக இருந்தது. அதை ஏசப்பா கையில் கொடுத்தோம்னா நம்மளையும் இந்த மாதிரி ஒரு பாட்டை, ஒரு பாலாக, ஒரு அழகான ஒரு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை பார்க்கவே மற்றவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இதே மாதிரி உங்களையும் ஒரு அட்ராக்டிவாக, உங்களையும் ஒரு அழகான ஒரு பாத்திரமாக ஏசப்பா நினைவாங்க. நீங்கள் உங்கள் இருதயத்தை ஏசப்பா கிட்ட கொடுங்க. தேங்க்யூ. God bless you.